வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வாழைக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். இந்த மாதிரி பொடி போட்டு பண்றதுனால இந்த கறி பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கறியை ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். எல்லா வகை சாதத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 வாழைக்காயையும் ரவுண்ட் பீசஸா இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில சேர்த்தாதான் வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இதை தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலையும் நல்லா பொரிய வச்சுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இதுல கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த வாழைக்காய் கரெக்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, வேர்க்கடலை எள்ளு ரெண்டையுமே வறுத்து சேர்த்துக்கங்க. இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. மிக்சியை ஸ்பீடா போடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸான பவுடர் கிடைச்சிரும். நீங்க மிக்சி ஜார் எடுக்கும் போது ஈரம் இல்லாத மிக்சி ஜாரா எடுத்துக்கங்க. இப்ப வாழைக்காய் கரெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கங்க. இது மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கிளறி விட்டோம்னா நம்ம சேர்த்த பொடி எல்லா வாழைக்காய் பீசஸ்லயும் கோட்டாகி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இது அப்படியே 2 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மூடி போட்டு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய வாழைக்காய் பொடி போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.